தன்னை காப்பாற்றுமாறு நாமல் ராஜபக்ச அழுது புலம்பினார் என அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கோட்டபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அமைச்சர்களாகவும் அந்த காலப்பகுதியில் பிரதமராக மஹிந்த ராஜபக்சவும் அமைச்சர்களாக கோட்டபய ராஜபக்சவின் சகோதரர்களும் பதவி வகித்தார்கள். ஐதவிர உறவினர்களும் வெவ்வேறு பதவிகளை வகித்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இலங்கையிலே பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது. எரிபொருள், எரிவாயு, பால்மா போன்ற பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவியது. மக்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் நிலவியது. அதாவது அதன் விலையும் அதிக அளவில் இருந்தது. அது தவிர அந்த பொருட்கள் தட்டுப்பாடாகவும் இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் மக்கள் வரிசையில் இருந்து இவற்றை எல்லாம் பெற வேண்டிய சூழல் அந்த காலப்பகுதியிலே ஏற்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இவ்வளவு பிரச்சனைகளையும் பொறுத்திருந்த மக்கள் ஒரு கட்டத்தில் ராஜபக்ச குடும்பமே ஒட்டுமொத்தமாக விலக வேண்டும், யாருமே பதவியில் இருக்கக்கூடாது என்று கோட்டபய ராஜபக்ச உட்பட ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் எதிராக பல்வேறு இடங்களில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஏற்கனவே சிங்கள மக்களை காப்பாற்ற வந்த, இலங்கையை காப்பாற்ற வந்த ஒரு மன்னன் போன்று மஹிந்த ராஜபக்சவையும் ராஜபக்ச குடும்பத்தையும் பார்த்த சிங்கள மக்கள் எரிவாயு, எரிபொருள், பால்மா கிடைக்கவில்லை என்பதற்காக ஒரே நாளில் அவர்களை தூக்கி எறிய முடிவெடுத்து வீதிக்கிறங்கி பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அதன் பின்னணியில் சர்வதேசமும் மக்களுக்கு ஆதரவாக இருந்து சில பேரை உள்ளே இறக்கி அவர்களது நிகழ்ச்சியினர்களை சரியாக செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியான சூழ்நிலையில் தான் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் பதவி விலகிக் கொண்டே இருந்தார்கள். இறுதியாக கோட்டபாய ராஜபக்ச அவர்களும் பதவி விலகினார். இந்த சூழ்நிலையில் தான் போராட்டம் நடைபெற்ற அந்த காலப்பகுதியில் அலரி மாளிகை முற்றுகையிடப்பட்டது. அப்போது நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னை காப்பாற்றுமாறு கதறி அழுதார் என்று நிமால் சிறிபாலடி சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஐதவிர நாமல் ராஜபக்ச அவர்கள் ராணுவ தளபதிக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டும் தன்னை காப்பாற்றுமாறு கதறி அழுததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு அந்த காலப்பகுதியில் அழுத தலைவர் தான் இன்று மார்கட்டி கொண்டு இருக்கின்றார் என்று நாமல் ராஜபக்ச தொடர்பாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். ஐதவிர ராஜபக்ச குடும்பத்தையும் இந்த மக்களையும் காப்பாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மக்கள் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தையும் அவர் அந்த மேடையிலே முன்வைத்திருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் தென்னிலங்கை நிலவரம் தொடர்பாக கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அந்த கருத்து கணிப்புகளை வைத்து பார்க்கின்ற போது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார். இரண்டாவது இடத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கின்றார். மூன்றாவது இடத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கின்றார். நான்காவது இடத்தில் நாமல் ராஜபக்ச இருக்கின்றார். இவ்வாறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எனவே இங்கு ரணிலுக்கான வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஜனாதிபதி போட்டியில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இல்லவே இல்லை என்கின்றார்கள். சஜித்துக்கும் அனுரகுமார திசாநாயக்காவிற்கும் இடையிலே தற்பொழுது போட்டி நிலவுவதாகவும் கூறுகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அடுத்த ஜனாதிபதி யார் என்கின்ற உண்மையான நிலவரம் சில வாரங்களுக்கு பின்னர் தெரிய வரும். அதனைத் தொடர்ந்து நாடு எப்படி முன்னோக்கி செல்ல போகின்றது என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஆளாளுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றார்கள். தமிழக தேர்தல் போல பல சலுகைகளுடனான அறிவிப்புகள் அல்லது தேர்தல் விஞ்ஞாபனங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவர்களது தேர்தல் வாக்குறுதிகள் விஞ்ஞாபனங்களை எல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக நாடு உருப்படுமா என்கின்ற கேள்வி மக்கள் மனதிலே எழுந்திருக்கின்றது என்பது உண்மை. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடவாசா ஜெயகாந்தன்.